பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குற்றவாளியை குற்றமற்றவனா விடவே மாட்டான். குற்றம்னா என்ன? அநேக நேரம் நாம் செய்கிறோம், நான் என்ன பெரிய குற்றம் செஞ்சுட்டேன். ஐயா, தேவன் சொன்ன வார்த்தையை மீறி நடந்தாலே குற்றம் தான். ஆதாம் எவளுக்கு அதுதானே சொல்லியிருந்தாரு, எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் ஒன்றை மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம், தொட வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கன்னார். ஆனால் அவனால் இருக்க முடிஞ்சா? மனிதனுக்குள்ள இருக்க ஜென்ம சுவாபத்தை நாம் இன்னும் களையலை. உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து எரேமியா 32:18 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அருமையான ஒரு வசனம். அப்படி எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லாம் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சொல்லுமா, நியாயத்தீர்ப்பில் நாள் நெருங்குதே, தேவன் வரும் காலமாகுதே, மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மனிதரை மீட்க மாட்டினோ, இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மனிதரை மீட்க மாட்டினோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் பல்லவர். நல்லுருகி வந்த மக்கள் ஆவி பேச செய்யுமே, ஒன்றுரோகி வந்த மக்கள் பேச ஆவி பேச செய்யுமே. நியாய தீர்ப்பு என்பது கட்டாயம் உண்டுங்க. இந்த நேபுகாத்நேசாருடைய பையன் பெல்சாத்சாருக்கு நியாய தீர்ப்பு வந்தது. எதனால? செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சதுனால. விருந்து வைக்கிறது தப்பு இல்லை, அழைச்சது தப்பு இல்லை. ஏன் திராட்சரசம் குடிக்கும்போது கூட ஆண்டவர் இந்த பக்கம் திரும்பி பார்க்கல. எப்போ தன்னுடைய பொருளை எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சோ அது திரும்பி பார்ப்பார். இன்னைக்கு வீடுகளில் பாருங்க, நம்ம பொருளை எடுத்தா விடுவோமா? ஒன்றுமில்லை. மக ஃபோன் எடுத்து அப்பா பேசுனா, ஏன் உங்கள் மொபைல் இருக்குல்ல, அதில் பேச வேண்டியானே, இதையே எடுக்கிறீங்க. எனக்கு அன்பானவர்களே, எதை தொடணுமோ அதை தொடணும். தொடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது. ஆதாம் எவளுக்கு அதனால தான் பூமி முழுக்க சாபம் வந்தது. அதுதான் காரணம். ஒரே ஒரு கட்டளை தான், வேற ஒன்றும் கிடையாது. நீ எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனால் இதை மட்டும் தொடர நாளில் நீ சாகவே சாவாயினார். அந்த சத்தம் அவனுக்கு மறந்துடுச்சு. இன்னொரு சத்தம் கேட்டுச்சு, புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்படும். ஓ, அப்படி ஒன்று இருக்கோ. உடனே பார்த்தால் பார்வைக்கு அருமையாக இருந்துச்சு, புசிப்பு கேட்டதாக இருந்துச்சு, இச்சிக்கல் படத்தக்க விருட்சமாக இருந்துச்சு. உடனே அதை எடுத்து புசித்து தன் புருஷனையும் பாவத்தில் எடுத்து போட்டான். அதனால தான் சாபம் வந்தது. என்ன சாபம்? ஆதியாகமம் 3:17 வாசிக்கிற, உன் மனைவியின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் விலக்கி வைத்து புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை வருத்தத்தோடு. ஏன்னா வருத்தத்தோடு நீ சாப்பிடும் போது தான் சொல்றோம், எல்லாம் கஷ்டம் ஐயா. ஆனா வருத்தப்படுறதை ஆண்டவர் விரும்புறாரு. வருத்தங்களை மறக்கத்தான் சொல்றாரு. நம்ம பார்த்து வருத்தப்படாத, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன்.
நாமோட பாடுறோம்ல, இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிலே, இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிலே, கருத்தாய் விசாரித்து எல்லை கனிவோடு நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து எல்லை கனிவோடு நோக்கிடுமே, திருப்பாதம் திருப்பாதம் நல்வி வந்தே, கிருபை நிறை இயேசுவே தமதல்வை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதல்வை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கேட்டிடோ மனப்பான மாந்தர் நிழல்ல மனவேண்டுதல் கேட்டிடோ, சிலுவையில் நிழல் அங்கு தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவையில் நிழல் அங்கு தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே, திருப்பாதம் 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 நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே தமதல்வை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தல்வை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஆனா சில நேரத்தில் வருத்தம். இவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாள் எவ்வளவு நாளோ அது வரைக்கும் என்ன செய்வ, வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். அது மட்டுமல்ல, மனைவிக்கு என்ன சாவு தண்டனை வந்துச்சு, அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது. ஹலோ, நல்ல கவனிங்க, நீ குழந்தை பெறுகிற வேதனை இருக்கே. எரேமியா 4:31 வாசிக்கிறோம், மிக அழகா எழுதி வச்சிருக்கார். எரேமியா 4:31 பாருங்க. கர்ப்ப வேதனைப்படுகிறவளின் சத்தமாகவும், கர்ப்ப வேதனைப்படுகிறவளின் சத்தமாகவும், முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். எல்லாம் அதுல போடுற சத்தம் யார எப்போ பெண்கள் போட்டிருக்க மாட்டாங்க. அது எதனால? ஒரு சின்ன தவறு, தேவன் சொன்ன கற்பனையை மீறினதால், கற்பனை மீறிய பாவத்தால், கற்பனை மீறிய பாவத்தால் கடினராக்கினை படாமல் எங்கே காப்பதற்கு எல்கையாய, காப்பதற்கு எல்கையாய தீர்ப்பிலிட்டோ சீயோனில் மாதே. பொற்பமிகு பாலுலகம், பொற்பமிகு பாலுலகம், உலகம் படைத்த பரம்பொருளே, எங்கு பொன்னியும் பிலா அரண்மனையில், பொன்னியும் பிலா அரண்மனையில் வந்து நிற்கும் காரணமே கோவே. செய்ய கண்கள் உரைச்சு வந்து, செய்ய கண்கள் உரைச்சு வந்து, திருக்கரங்கள் தடித்து மிக மிகே முழு செல்லி என்றோ மல்கள் எல்லாம், செல்லி என்றோ மல்கள் எல்லாம் வில்ல ஒற்றிருப்பதில்லை
போவே. மயிருளில் குறுக்களிடை, மயிருளில் குறுக்களிடை, மாளிகையில் படுத்தின பாடெல்லாம் இங்கு மது கொலைங்க தாண்டடிக்க, மது கொலைங்க தாண்டடிக்க, பங்கமுற்ற கோலமிதம் மாதே. வேதனா சாஸ்திரியார் பாடுவார், பொற்பமிகும் வானுலகம் பூவுலகம் படைத்த பரப்பொருளே. இங்க பொந்தி பிலாத்தின் காலத்தில் வந்து நிற்கிற காரணம் என்ன? ஒரு குற்றம் செய்யல, அவர் நிற்க வச்சார். ஆனா இங்கே புருஷனையும் பாவத்தில் இழுத்து போட்டான். ஆண்டவரிடத்துல எல்லாம் உண்டு தெரியுமா? எரேமியா 32 வாசிங்க பார்க்கலாம். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும். ஒரு பக்கம் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் மட்டுமல்ல, 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவரும். பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகி. ஆண்டவர் சரி கட்டுகிற தேவன். அவர் நிச்சயமா நீதியின் சரி கட்டுதலை விட்டு வைக்கவே மாட்டாருங்க. யாரா இருந்தாலும் சரி, முத உண்டாக்கின மனுஷன் தவறு செஞ்சா விட்டு வச்சாரா? இல்லையே. முத உண்டாக்கின குடும்ப வாழ்க்கை தெரியாம செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இல்லை. ஒருத்தர் குற்றம் சாட்ட தான் செஞ்சாங்க. அவர் கேட்கிறாரு, நான் புசிக்க வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த கனியை புசித்தாயோ? இவெல்லாம் சொல்லியிருக்கணும். இல்லாண்டவரே, தெரியாம திருட்டேன்னு சொல்லியிருந்தா மன்னிச்சிருப்பாரு. ஆனா இவன் என்ன சொன்னா? நீர் கொடுத்த ஸ்திரியானவள் அவரையே குற்றம் சாட்டினான். சில நேரம் ஆண்டவர் நம்ம குற்றம் சாட்டணும். ஏன் தான் என்னை படைச்சாரோ? எதுக்கு படைச்சாரு? வாழ்றது தான். நல்லா இருப்பேன் நம்பி தான் படைச்சாரு. இவரை கொண்டு சொல்றாரு, எல்லாத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடு. ஆனால் மீறினானே. அதனால தான் சொல்றாரு, ஐயா நான் உனக்கு விலக்கி வைத்த, புசிக்க வேண்டாம் என்று விலக்கி வைத்த கனியை புசித்தாயோ? ஆமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லலையே. என்ன சொன்னா? நீர் கொடுத்த ஸ்திரியானவள் எனக்கு இதை கொடுத்தாள். சரி, அவளாவது நான் தான் கொடுத்த ஆண்டவரை தெரியாம கொடுத்த சொன்னாளா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இதுதான் ஒருத்தர் இன்னைக்கு புருஷ மனைக்குள்ள அதுதான் பிரச்சனை. ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது, தவறு செய்யும்போது குடும்பத்தில் பஞ்சம் வருது. பஞ்சம்னா என்ன? பொருளாதாரத்தில் ஐயோ நெருக்கம், வேலை இல்லை, நல்ல வறுமை, பிள்ளைகளுக்கு அது காரியம் செய்ய முடியல, இதை காரியம் செய்ய முடியல. ஏன் பஞ்சம் வருது? ஆண்டவருடைய வார்த்தையை மீறும்போது பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் எல்லாம் வரும். ஏன்னா எசேக்கியேல் எழுதி வச்சிருக்காரு 14:13, ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, அதன் நடுவில் நீதிமானாகிய நோவா, தானியேல், யோபு 3 பேரை சொல்றாரு. வாசிங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதில் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை அவங்கள மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தாப்புல சொல்றாரு, நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அடுத்தாப்புல பஞ்சத்தை அனுப்பி நீ திருந்தலைன்னா துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்க கூடாதபடி அந்த படியில போறதுக்கே பயந்துருக்கணும். இப்ப கூட பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 2 யானை சண்டை போட்டுச்சு. டிவியில பாத்தீங்களா நம்ம தெரியாது. 2 யானை சண்டை போட்டு தூக்கி அந்த இடத்துல இணைஞ்சிருச்சு. மனைவியை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணான் ஒருத்தன், ஆனா முடியலை. அந்த யானை அப்படி தூக்கி இணைஞ்சிருச்சு. கடைசியில் கொல்லே விடுச்சு. என்னைக்கு இருந்தாலும் மிருகத்தோட மனுஷன் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். துஷ்ட மிருகங்களை அனுப்ப அந்த வழியா மிருகங்களின் நிமித்தம் அப்படி நடமாடுறதுனால அந்த வழியா நடந்து போறதுக்கே என்ன செய்யறது? பயம். வாசிக்காது. மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம்
ஒருவர் அதன் வழியாய் நடக்க கூடாதபடி வெறுமையும் பாழுமாகும் போது, அந்த பக்கம் ஆளே நடமாட்டம் இல்லாம ஆகிரும், பாழுமாகும் போது அந்த 3 புருஷரும், யாரு? நோவா, தானியேல், யோபு, 3 புருஷரும் அதின் நடுவில் இருந்தால் தாங்கள் அவங்க மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரத்திகளையாயிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிற வார்த்தை, ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அடுத்தாப்புல இன்னும் எழுதியிருக்காரு பாருங்க. அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி. பட்டயம் அன்னைக்கு வீடுகளுக்குள்ள ஏன் சமாதானம் இருக்கணுமே? உன் அலங்கத்திற்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம். சங்கீதம் 122:7 வாசிக்கிறோம், உன் அரண்மனைக்குள் சுகம். யோபு 5:24 வாசிக்கிறோம், உன் கூடாரம் சமாதானத்தால் நிறைந்திருக்கணும். எத்தனை வீட்டுல இருக்கு? இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை ஏன் வருது? ஆண்டவர் சொல்ற வார்த்தையால் நம்ம நிற்க முடியல. முதல் குடும்பமே நிற்க முடியல. ஒருத்தர் குற்றம் சாட்டத்தானே செய்யறோம். உடனே இவளை போய் எனக்கு கட்டி வச்சுட்டாங்களே, அவங்க இவரை போய் கட்டி வச்சுட்டாங்களே. நீங்களும் நினச்சி கட்டலை, தேவ சித்தம். ஆண்டவர் எதை குறிச்சிருக்காரோ அதை கரெக்டாக என்ன செய்கிறாரு? ஏற்ற துணை தான் கொடுக்குறார். இன்னைக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு இருந்தா ஆண்டவர் நீதி செய்ய விடுவாரா? அதான் பார்த்தாரு, ஆணுக்கு பார்த்தாரு, நீ உன் மனைவிக்கு செவி கொடுத்து நான் விலைக்கு வச்ச சாப்பிட்டேல, நீ வருத்தத்தோடு தான் சாப்பிடுவ. பயிரிட்டு சாப்பிடணும், நெத்திவார் நிலத்தில் சிந்தி பாடுபட்டு தான் சாப்பிடணும். உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு புசிப்பாய். பெண்ணுக்கு சொன்னார், நீ பிள்ளை வரும்போது, வாசிங்க, பிள்ளை வரும்போது அந்த கர்ப்ப வேதனை. இல்லை எந்த பொண்ணுக்காவது குழந்தை வரும்போது சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? குழந்தை பிறந்த பிறகு சந்தோஷமாக இருப்பாங்க, பிறந்த வரைக்கும் அவன் படுற வேதனை. நீ பிள்ளை வரும்போது இருக்கும்போது மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். ஆமா, உன் ஆசை உன் புருஷனை பற்றி. ஆளுக்கு அடுத்த வரி உடனே அடுத்த நிமிஷம் புருஷன் எங்க இருக்கும்? உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடி புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். சாப்பிடும் போதெல்லாம் உட்காந்து புலம்புறோம், என்ன வேலையா, என்ன கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் அப்படியா சொன்னாரு, நீ சம்பூர்ணமாக சாப்பிடணும். யோவேல் 2:26 படி நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா ஏன் வெட்கப்பட்டு போறோம்? எல்முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, ஒரு நாள் தலைக்குனிவு எனக்கு இல்லை. எல்முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, ஒரு நாள் தலைக்குனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை 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 தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை. ஆண்டவர் வெட்கப்பட்டு போறதில்லை இல்லையே. ஏன்னா அவரை நோக்கி பார்த்தவ யார் எப்படி இருக்கணும்? பிரகாசமடையணும். நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா உண்மையை எனக்காக. உலகில் வெட்டுகிறீ உன்னத பலியாக. மகிமை 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 மாறா நேசருக்கே. மகிமை 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 மாறா நேசருக்கே. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் எதுக்கு கட்டுப்படல? பட்டயத்தை அனுப்புவார். பட்டயமே தேசத்தை
உருவப்போ. கொள்ளை நோய். ஏன் நாம் எப்போவுமே ஆண்டவருடைய கட்டளை மீறி தொடக்கூடாது, செய்யக்கூடாது. முதல் மனிதனான ஆதாம் மட்டுமில்லை, இன்னைக்கு நாம என்ன, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும், எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி பொய் சொல்லியிருப்போம், அந்த பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். சகரியா 3:4 வாசிக்கிறோம், அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட வேண்டும். ஏன்னா யோசுவா ஆசாரியன் அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திடலாம். அவனுக்கு வலது பக்கத்தில் குற்றம் சாட்டுறதுக்கு சாத்தான் என்ன செஞ்சான்? நின்னுனா. அதனாலதான் சொல்றாரு, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஹல்லேலூயா. எபேசியர் 4:25 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகா நமக்கு எல்லாத்தையும் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து. எதை களையணும்? பொய்யை களையணும். அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக் கடவன். முடியுதா? மனைவி சொன்னாலா, எங்க இருந்து எடுத்தேன்னு சொன்னாளா? இவன் கேட்டுக்குவா செஞ்சானா, எங்க இருந்து எடுத்து வந்தேனாவது கொடுத்தோன்னு வாங்கிட்டு மனைவியை குற்றம் சொன்னா, இவன் சர்ப்பத்தை குற்றம் சொன்னா, புருஷன் தேவனே குற்றம் சாட்டினான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு தெரிஞ்சுக்கல, குற்றவாளியை குற்றமற்றவன் அவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். இந்த பெல்சாத்சார் தேவனுடைய பாத்திரத்தை தொட்டு குடிச்சு ஒரே ஒரு மடக்கு தான், ரொம்ப ஒன்றும் குடிக்கல, ஒரு மடக்கு அப்படி பாத்திரத்தில் வாய் வச்சு எடுக்கல. உடனே தேவனுடைய கையிருப்பு தோன்றி சாந்து பூசப்பட்ட சுவத்தில் எழுச்சு. என்ன எழுச்சு? மேனே மேனே தெக்கேல் உபாசில். என்ன அர்த்தம்? நீ தராசிலே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே வைக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். ஒரு சின்ன தவறு தான், ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னையே அழிக்கும். ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னையே அழிக்கும். பொந்திக் கொள்ள வேண்டும், பொந்திக் கொள்ள வேண்டும், நியாய தீர்ப்பு நாளில் பொந்திக் கொள்ள வேண்டும். ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னையே அழிக்கும். இதான் உண்மை. ஒரு சிறு தவறு தான். ராஜா அன்றைக்கு ராத்திரி ஈவினிங்ல விருந்து வச்சிருப்பான், இரவில் என்ன செய்யப்பட்டான்? கொலை செய்யப்பட்டான். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும், நீயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சவன், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சான். தொலைக்காட்சியை பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா?
இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா இதுக்கு உதவி செய்யணுன்னா நாங்கள் எப்படி? 2 ஃபோன் நம்பர் வந்து பார்க்குறீங்கல்ல டிஸ்பிளேயில், இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கிறவங்களா இருந்தால் இதில் கேளுங்க, வழி சொல்கிறேன். தபாலில் கொடுறவங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வரேன், 36 35 38 89 63 இந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன்ட்ட கேளுங்க. அப்படி ஒரு வேளை இது இருந்தாலும் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே குற்றவாளியை குற்றமற்றவனாக விடவே மாட்டார். இதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் வரும்போது இந்த பூமியிலே மன்னிக்கிறவராய், நம்முடைய பாவங்களை சுமக்கிறவராய், நமக்காக கிருபாதார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தவராக தான் வந்தார். ஆனால் அதே சமயத்தில் நீ குற்றம் செய்யும் போது தேவன் பார்க்கிறார். யெகோவா மாக்கே என்று சொல்லுகிறார்களே, அவர் அடிக்கிற எரிச்சல் உள்ள பட்சிக்கிற அக்கினி என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அன்பில் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த தொலைக்காட்சி முன்னாடி வேதனையோடு, கண்ணீரோடு, வியாதியின் கொடுமையோடு, பலவிதமான போராட்டங்களோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உடைய வேதனைகள் மாறட்டும். பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத வியாதியினால ஒருவேளை பல மாதங்களா படுத்த படுக்கையில இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வயது வந்தோம், தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையலையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய், தந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். மன வளர்ச்சியற்ற பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர் காலத்தில் ஒருவேளை நல்லா இருந்தவங்க திடீர்னு ஒரு சின்ன விபத்தினால கீழே விழுந்தோ, சறுக்கி விழுந்தோ, மன வளர்ச்சியற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு வயது முதிர்ந்த அன்பு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772,
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.